ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அருமையான கால வேளையிலே சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது இரண்டாவது வருகை சம்பந்தமா அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியின் சம்பந்தமா? இயேசுநாதர் பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பராக, மேசியாவாக, இரட்சகராக இஸ்ரவேலை ரட்சிக்க வருகிறார் என்பது தீர்க்க தரிசனம். அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக சில அடையாளங்களை கர்த்தர் கொடுத்தார். ஒரு 3, 4, 5 அடையாளங்களை என்னால சொல்ல முடியும். 1, யோனாவின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளத்தை நான் உங்களுக்கு கொடேன் என்று சொன்னார். இப்ப யோனாவின் அடையாளம் என்ன? யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இருந்து செத்து மறுபடியும் உயிரோடு வந்தான். அப்போ அந்த யோனாவின் அடையாளத்தை தான் நான் உங்களுக்கு தருகிறேன். அவ்வண்ணமே மனுஷகுமாரனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரணத்தின் பிடியிலே 3 நாள் இருப்பார், பிறகு அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இது ஒரு அடையாளம். என்ன அடையாளம் சொல்லுங்க? யோனாவின் அடையாளம். அடுத்து, பிறவி குருடனை ஒருவனும் ஒரு காலம் பார்வை அடைய செய்ய முடியாது. யார? ஒருவேளை பாதியில கண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பார்த்துன்னு இருந்தாங்க, கண்ணு போயிடுச்சுன்னா கண் டாக்டர் கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கலாம். பிறவி குருடனுக்கு பார்வை அளிக்கிறது கடினம். அந்த கண்ணுல சில நரம்புகளே மிஸ்ஸிங், கண்ணுல இருக்கக்கூடிய உறுப்புகளே மிஸ்ஸிங், அதுவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருவனுக்கு யாராலையும் பார்வை அளிக்க முடியாது. யோவான்ல வாசிக்கிறோம், ஒரு பிறவி குருடனை இயேசுநாதர் என்ன பண்ணாரு? சுகப்படுத்தினார். சேர் உண்டாக்கி குளத்துல போய் தண்ணி மொண்டு கழுவ சொன்னாரு. மொண்டு கழுவுனா என்னாச்சு? எல்லாரும் பார்த்து கொண்டு இருந்த போது இந்த அற்புதம். அவன்கிட்ட போயிட்டு அவனை விரட்டின்னு போய் விசாரிக்கிறாங்க, உன்னை சுகப்படுத்தினது யார்? காரணம் என்னன்னா, இது பிறவி குருடன், யாராலையும் சுகப்படுத்த முடியாது. யாரை தவிர? மேசியாவை தவிர. அது இயேசுநாதருடைய மேசியாவினுடைய இன்னொரு அடையாளம். இன்னொன்று குஷ்டரோகி. குஷ்டரோகத்திலிருந்து அந்த நாட்களுக்கு என்ன கிடையாது? மருந்து கிடையாது. குஷ்டரோகம் வந்துட்டா அவங்கள சுகப்படுத்த முடியாது. லேவியராகமத்துல 2, 3 அதிகாரங்கள் ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் வந்தா எப்படி அவனை குஷ்டரோகின்னு தீர்க்கிறது, 2வது நல்லாயிட்டா அவனை எப்படி சோதித்து அவனை பார்க்கறதுன்ற பிரமாணங்கள் இருக்கு. ஆனா இயேசுநாதர் நாட்கள் வரையில ஒரு யூத குஷ்டரோகி கூட சுகம் அடையல. நாகமானையும் மீரியாமையும் தவிர ஒரு குஷ்டரோகி கூட சுகம் அடையல. அப்படியானால் ஒரு குஷ்டரோகிய யார் தான் சுகப்படுத்த முடியும் சொல்லுங்க? மேசியா தான். ஒருத்தன் வந்து வேண்டினான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை உம்மாலே ஆகும்னா. ஆண்டவர் அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகுனாரு, அவன் சுகம் பெற்றான். அப்ப இது ஒரு அடையாளம். மேசியா மட்டும்தான் குஷ்டரோகத்தை என்ன பண்ண முடியும்? சுகப்படுத்த முடியும். அடுத்து 10 பேர் வந்தானுங்க, அவனுங்க ஜபம்லாம் பண்ணல, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மாலே ஆகும் அப்படியெல்லாம் சொல்லல. இயேசுநாதர் போகிற வழியிலே அவனுங்க அந்த கத்தின்னு போனாங்க, அசுத்தம் அசுத்தம்னு கத்தின்னு போனாங்க. சரியா சொல்லணும்னா சாப்பாடு எதுன்னு இருந்தா கொடுன்னு கேட்டானுங்க.
அசுத்தம்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுன்னு அர்த்தம். நாங்க குஷ்டரோகிகள் இங்க ஒளிஞ்சுக்கிறோம், சத்தம் மட்டும் கேட்கும் அசுத்தம் அசுத்தம்னு. ஏன்னா யூதர்கள் கெத்தானவங்க, பிச்சை கேட்க மாட்டாங்க. சொர்ணா ட்ரெயின்ல ரொம்ப நாளைக்கு முன்னால டெய்லி டிராவல் பண்ணேன் நான். இப்ப எப்படியா தெரியல, சீன் மாறிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய பேரு பிச்சை கேட்கறது வழி வச்சுன்னுப்பாங்க. ஒருத்தர் கண்ணு தெரியாது, கையில ஒரு குச்சி கோல் வச்சுன்னுப்பாரு, பெல் வச்சுட்டு பாருங்க. காசு கை நீட்டியது, அது வாய் திறந்தாலும் கேட்க மாட்டாரு, பெல் அடிச்சுன்னே வருவாரு. ஒரு கையில பாத்திரம் இருக்கும், ஒரு கையில பெல்லு. பெல்லு சத்தம் கேட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடணும், பிச்சை போட்டுடணும். அப்படி இன்னொருத்தர் வருவாங்க, அவங்க வாய் திறந்து கேட்கவே மாட்டாங்க. சிலர் பாட்டு பாடின்னு கேட்பாங்க, சிலர் உதவி செய்யுங்கன்னு கேட்பாங்க, சிலர் பேப்பர் குத்துட்டு எழுகிறத பச்சு பார்த்துட்டு உதவி செய்யன்னு கேட்பாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய வழிகளை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா ஒரு 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 மனுஷனை எனக்கு தெரியும், அந்த அந்த ஒரு 1.5-2 வருஷமும் பார்த்துருக்கிறேன். வாயை திறந்து ஒரு நாள் கூட ஒருத்தர்கிட்ட நான் கேட்டதில்லை, பிச்சை கேட்டு. ஆனா ரொம்ப கர்வம். எதுல? எதுக்கு? இப்ப நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு போய் கேட்கறப்போ சவுடால் விட்டாம போறோம், அந்த சில்லற காசு கேட்க வந்துட்டுக்கிறப்ப தரப்போ, நேத்தான சம்பளம் ஆமா வாங்கிட்டு வந்தேன், என்ன இப்ப உனக்கு குத்துட்டுனா என்ன பண்றது சொல்லி அம்புறமா இல்லையா? நல்லா இருக்குதுல்ல இது? வாங்குறப்பக்குற அந்த பணிவு அந்த மாதிரி. இந்த யூதர்கள் பிச்சை கொடுன்னு கேட்க மாட்டாங்க, கர்விங்கோ. அல்லது அவங்க அவங்க அமைப்பு அப்படிதான், அவங்க அவங்க அப்படிதான். ஒரு மிடுக்கா, ஒரு ஒரு கெத்தா எப்படின்னா புரிஞ்சுக்குங்க நீங்க. அதனால உதவி செய்யுங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லை பிச்சை கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அசுத்தன் அசுத்தன். நான் குஷ்டரோகி, எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வரல, இருக்கிறத குத்துட்டு போங்கன்னு அர்த்தம். இந்த சத்தம் இயேசுநாதர் காதுகளிலே விழுந்தது. அந்த சத்தம் வந்த திசையில போய் அந்த 10 பேர் உங்களை போய் யாருக்கு காட்டுங்க? ஆசாரியர்களுக்கு. அவங்க சுகமடைய கேட்கல. ஒரு குஷ்டரோகி கேட்டான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை. ஆனா இந்த 10 பேர் சுகமடைய கேட்கல, ஆண்டவரே அனுப்பி வச்சார். ஏன்? ஆசாரியனுக்கு தெரியணும், சுகப்படுத்துகிறவர், குஷ்டரோகத்தை சுகப்படுத்துகிறவர் யாரு மட்டும்? இயேசுநாதர் மட்டும், மேசியா மட்டும். ஆசாரியனுக்கு தெரியும், அவனுக்கு தன்னை நிரூபித்து காட்டுவதற்காக அனுப்பி வைக்கிறார். இது ஒரு அடையாளம். இப்படி சொல்லப்பட்ட அடையாளங்களிலே கடைசி அடையாளம் அது எங்க இருக்குதுன்னா, இங்க சகரியா 9:9 வாசிக்கலாமா? சகரியா 9:9 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற கடைசி அடையாளம் இதுதான். இது தீர்க்கதரிசி சொன்ன அடையாளம். எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேலருக்கு தெரியும், மேசியா ரட்சகர் மீட்பர் எது மேல வருவாரு? வழக்கமா ராஜாக்கள். ஆனா இவர் யாருன்னா, உன் ராஜா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீர சத்தமிடு, இதோ உன் ராஜா வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர். இந்த மூன்றையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அவர் நீதி உள்ளவர். அவருடைய மலை பிரசங்கத்துல போலீஸ்கார் கேட்குவாங்க, நாங்க என்ன பண்ணிட்டோன்னு, சம்பளமே போதும்னு இருங்கோ, அநியாயமா யார் மேலேயும் கேஸ் போடாதீங்க நான் உங்களுக்கு சொல்லுவார். பரிசேயர் வருவாங்க, மற்றவங்களை நியாயம் தீக்காதுங்க, அவங்கள அமைச்சிருவார். ஒருத்தருக்கும் நீதியாய் நடந்தார். அடுத்து ரட்சிக்கிறவர், எப்படி எத்தனை பேரை ரட்சித்தார்? பிறவி குருடனை சுகப்படுத்தினாரு,
குஷ்டரோகியை சுகப்படுத்தினாரு. அநேக வியாதியில இருக்கிறவர்கள் எல்லாம் சுகப்படுத்தினாரு. அடுத்து தாழ்மை உள்ளவராய், தம்முடைய சீஷர்களுடைய காலை கழுவ தயங்காதவராய், தாழ்மை உள்ளவராய் வரும்பொழுது எப்படி வராரு? கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும். ஏசுநாதர் சொன்னாரு, இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னால தியானிச்சோம், உங்களுக்கு எதிர இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள், அங்கே இருவழி சந்தையில ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். யாரும் கழுதையை கட்டி போட்டு வளர்க்க மாட்டாங்க, அதுவே பெரிய பாடம். கழுதைன்னு உடனே 3-4 இடத்துல பைபிள்ல ஆராய்ஞ்சு படிக்க ஆரம்பிச்சு, என்னதான் இந்த கழுதையினுடைய குணங்கள்னு. ரொம்ப வித்தியாசமான மிருகம் இது. இது யாரும் கட்டி போட்டு வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கழுதை தாரம் வந்தே போகாது. ஆனா ஒரு இன்டென்ஷனலி ஒரு இடத்துல தாரம் வந்துச்சு. யார் சொல்றீங்க பார்க்கலாம்? யாரு? சவுலுக்கு சொந்தமான கழுதை தாரம் வந்துச்சு. அது எப்படி தாரம் வந்துடும்? கழுதை போய் அது எங்க போகுது? வீடு, ஆத்தங்கரை. ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா குட்டி சவுறு. உண்மையாவே அது என்னத்தை சிந்திக்குமோ தெரியாது. கழுதை ரொம்ப பரவாயில்ல, கழுதை ரொம்ப பரவாயில்ல. நம்ம சிந்தனைங்க போது பாரு, நம்ம கற்பனைங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத கற்பனை இந்த மூளையில அப்படியே சும்மா குட்டி சேவர்கிட்ட போய் முறைச்சு பார்த்துனுங்குது. எங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். குடி பழக்கத்துல இருக்கிற ஆட்கள், உதாரணத்துக்கு யாரும் இங்க யாரும் இல்லை, ஆகவே எல்லாம் போயிட்டு உங்களை பத்தி பேசலாம். அங்க இல்லை, அதான்தாங்க. வேலையில இருந்து வந்தாங்க, நல்லா துணியெல்லாம் மாட்டிக்கினாங்க, வீட்டை விட்டு போயிட்டாங்க. ராத்திரி 10 மணிக்கு வரலாம் ஆயிட்டு கூட வீட்டுக்கு வரல. எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, உங்க அப்பா அங்க விழுந்துட்டு போடா போய் தூக்கணும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அவங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும். அங்க போய் பார்த்தா ஐயா ஃபுல் டைட் ஆயிட்டு, அங்கிருந்து பக்கத்துல எங்கன்னா பச்சை புல்லக்கத்தான்னு பார்த்து அங்க பார்த்துட்டு இருப்பாரு. போனவங்க தூக்கின்னு இட்டுன்னு வருவாங்க வீட்டுக்கு. இல்ல, குடிகாரன் எங்க இருப்பான்னு தெரியும், குடும்பத்துக்கு தெரியும், எங்க விழுந்திருப்பாங்கன்னு தெரியும், நம்ம பிள்ளைங்க எங்க போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பிள்ளைங்களுக்குள்ள ஒரு நினைப்பு, நம்ம அப்பா அம்மாக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும். அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். என்ன பண்றது? வரட்டு கௌரவத்துக்காக, உன்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்றதுக்காக, வீம்புக்குனே உனக்காக சப்போர்ட் பண்ணின்னு இருப்பாங்க. ரியல் உள்ளத்தின் ஆழத்துல தெரியும், உள்ளத்தின் ஆழத்துல தெரியும் நீ எங்க இருப்பன்னு. இந்த கழுதை பத்தியே ஒரு பெரிய ஸ்டடி. இன்னைக்கு நம்ம செய்திய கழுதை ஹைஜாக் பண்ணின்னு போயிடக்கூடாது. இதோட கழுதையை பத்தி கொஞ்சம் நிறுத்திக்கலாம். ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு மிருகம், விலை போவாத ஒரு மிருகம். சந்தையில போய் கழுதையை விற்க முடியாது. இன்னைக்கு கழுதை தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஒரு பாலாட கழுதை பால் 200 ரூபாவா, 500 ரூபாய். லேட்டஸ்டா உங்க வீட்டுல குழந்தை பிறந்துக்குதுன்னு அர்த்தம். 500 ரூபாய் எத்தனை பேர் சொன்னீங்க? கை தூக்குங்க. உங்க வீட்டுல குழந்தை பிறந்துக்குது லேட்டஸ்டா. கழுதை பால் 500 ரூபாயும் ஒரு பாலாட சோத்திரம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை. ஏன்னா அந்த மிருகத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. கேஜிஎஃப்ல ஒரு 5 கழுது இருந்தா பெரிய விஷயம். அப்பெல்லாம் நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ நிறைய அப்படியே கூட்டு கழுத மேய்ஞ்சுன்னு போயின்னு இருக்கோம். இப்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, கழுதையா அது எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. இங்க எத்தனை பிள்ளைங்க கழுதைய பார்த்ததே இல்லை? கழுதை பார்த்துக்கிறியா நீ? எங்க பார்த்த? யாருக்கும் தெரியல. முந்த நாளா உங்க வீட்டுக்கிட்ட வந்துச்சா? லாரியில ஏத்தின்னு போனாங்க. பாரு எவ்வளவு. கழுதை பார்த்துக்கிறியா? எங்க பார்த்த? கென்னடிஸ்ல. நீ பார்த்துக்கிறியா? இல்ல, நிறைய பேர் பார்க்கல. அது
மதிப்பில்லாத ஒரு மிருகமா போச்சு. ஆடு மாடு நமக்கு உபயோகமாகிற ஒரு மிருகம், ஆகவே அதை பேணி காத்து வளர்க்கிறோம். ஆனா இது உபயோகம் இல்லாத ஒரு மிருகம். ஆனா தாழ்மையை வெளிப்படுத்துகிற ஒரு மிருகம். கழுதையை யாருமே மேன்மைப்படுத்த மாட்டாங்க. நம்ம ரொம்ப கோவம் வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம பிள்ளைகளை சொல்றது 4 கழுதையை வாங்கி கொடுக்குற மேய்ச்சி போயிச்சுக்கடா. ஆடு ஆடு வாங்கி கொடு, ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் ஆயிடுன்னா அது கெத்து. அத்த கூட சொல்றது இல்ல, கழுத மேய்க்கிறது கூட நீ லாக்கி இல்ல. கண்ணியமா திட்டுறவங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறவங்கள பத்தி நான் பேசல. பிள்ளைங்கள எப்படி சொல்லுங்க, கண்ணியமா திட்டுறவங்க. கழுதன்னா பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, நீ அப்பா கழுத அம்மா கழுதன்றாங்க. இது தாழ்மையின் ஒரு மிருகம். ராஜாக்கள் இதை பயன்படுத்த மாட்டார்கள், தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீ காலையில் அதை கூட படிச்ச, நான் பிழையாம் தீர்க்கதரிசி பயன்படுத்தினான், கழுதையின் மேல ஏறி போனான். தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டுல, அதாவது தங்க பிள்ளைகளுக்கு சொல்றப்போ, எனக்கு கழுதையின் மேல சேனம் கட்டுங்க நான் போனோன்னு ஒரு கிழவனான தீர்க்கதரிசி சொன்னதாக வாசிக்கணும் ராஜாக்கள்ல, நாளாகமத்துல. அப்படின்னா தீர்க்கதரிசிகள் தான் கழுதையின் மேல போவாங்க. இந்த அடையாளத்தை சகரியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறான். குறிப்பா, சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, உன் ராஜா வருகிறார். எது மேல வராரு? கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். இந்த கழுதையின் மேல இயேசுநாதர் ஏறி வந்தார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்திலிருந்து வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி புகழ்ந்து பாடினார்கள். இவரோ, லூக்கா அழகா எழுதுகிறார், எருசலேமுக்கு சமீபமாய் வந்த போது கழுதை விட்டு இறங்கி பட்டணத்தை பார்த்து, எருசலேமே கண்ணீர் விட்டு அழுது, எருசலேமே எருசலேமே உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ ஏற்றுக்கொண்டிருந்தாய், ஆனால் உனக்கு நலமாயிருக்கும், அவைகளோ உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். கடைசி அடையாளத்தை காண்பித்தார். நான் தான் மேசியா, நான் தான் ரட்சகர், நான் தான் மீட்பர், உன்னை மீட்க சியோன் குமாரத்தியே, உன்னை ரட்சிக்க எருசலேம் குமாரத்தியே, உன்னை விடுதலையாக்க வருகிற உன் ராஜா நான் தான் என்று கழுதையின் மேல வந்து அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அப்போ உன் ராஜா வருகிறார், அவர் நீதி உள்ளவராய் வருகிறார், அவர் ரட்சிக்கிறவராய் வருகிறார், தாழ்மை உள்ளவராய் வருகிறார், கழுதையின் மேல வருகிறார். ஆனா எப்ராயிமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். ரதங்கள் குதிரைகள் இல்லாமல் போய்விடும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கும். நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். அப்ப இந்த 10ஆம் வசனம் தான் இது இன்னும் நிறைவேறல. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில, குறிப்பா 1000 வருட அரசாட்சியில சம்பவிக்க போகிறது. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும். இப்போ எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்களேன், இது இந்த டைரக்ஷன் நினைச்சுக்கலாமே, இப்படி கூட சரி, இந்த இப்படி நீங்க நேரா போய் நின்றீங்கன்னா கட்சியா என்ன வரும்னா கடல் தான் வரும். இந்த பக்கம் நேரா போயின்னுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கடைசியா என்ன வரும்? கடல் தான் வரும். இப்படி திரும்பிட்டு இந்த பக்கம் நேரா போயின்னுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், மாறிக்கு போறேன்னு சொல்லாதீங்க, கடைசியா என்ன வரும்? கடல் தான் வரும். இப்படி நேரா போயினே இருக்கிறீங்க, பெங்களூரு அப்படியே வரிசையா மைசூர்னெல்லாம் சொல்லனே போனீங்க, லாஸ்டா என்ன தான் வரும்? கடல் தான் வரும். கடைசி ஐஸ்லாந்து கடல் அதுதான் வரும். இப்ப எந்த ஒரு திசை தொடங்கி மறு திசை மட்டும், நீ எந்த திசைன்னா போய்க்கோ, என்னத்தான் வரும்? கடல் தான் வரும். ஒரு கடல், அதாவது அவருடைய ஒரு ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும். யார் இப்படி ஆண்டாங்க? யாரும் ஆளல. 2வது வருகையில 1000 வருட அரசாட்சியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ண போறாருன்னா இப்படித்தான் ஆளுகை செய்ய போகிறார். 11ஆம் வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால்,
தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அடுத்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுல? உடன்படிக்கையின் இரத்தத்தினால. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் 5 உடன்படிக்கை இருக்கிறது. 5ஐயும் பத்தி பேச நேரம் இல்லை. ஆதாமோட உடன்படிக்கை காய்கறி கொடுத்தாரு. நோவாவோட உடன்படிக்கை கறி சாப்பிட சொன்னாரு. அடுத்து ஆபிரகாமோட உடன்படிக்கை தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. தாவீதோடு மோசேயோட உடன்படிக்கை நேஷனல் கவர்னன்ட், தேசிய உடன்படிக்கை, தாவீதோடு உடன்படிக்கை. அடுத்து எசேக்கியல்ல உடன்படிக்கை பார்க்கிறோம், ரினியூவல் ஆஃப் த கவர்னன்ட். எசேக்கியல் புக்கை படிக்கிறப்ப பார்த்தோம், இந்த 5 உடன்படிக்கை ரினியூ பண்ணப்பட்டது. இந்த 5 உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இந்த 5 உடன்படிக்கையை ஒன்னா சேர்த்து ஒரு உடன்படிக்கை இருக்கிறது புதிய ஏற்பாட்டுல. அந்த உடன்படிக்கைக்கு பேரு இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. திருவிருந்துல பஸ்காவில இயேசுநாதர் அப்பத்தை கொடுத்துட்டு அடுத்து திராட்சரசத்தை கொடுத்துட்டு இந்த பாத்திரத்துல நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்ப இந்த ஒரு உடன்படிக்கை இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைய வேற எந்த தீர்க்கதரிசியும் சொல்ல, சகரியா சொன்னா. இப்ப வாசிங்க இந்த 11ஆம் வசனத்தை. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்கள். உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அவர் நம்மை விடுதலை பண்ணுகிறார். ஆகவே therefore நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நான் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை பண்ண போறேன் ஆண்டவர் சொல்லிட்டார். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இரத்தத்தினால புதிய உடன்படிக்கை பண்ண போறேன் ஆண்டவர் சொல்லிட்டார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், பாதுகாப்பான இடத்துக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குது. யாருன்னா நான் இதை கொடுக்குவேன்னு நம்புறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? எனிபடி வந்து வாங்கிக்கோங்க. நம்மனா போதாது, வந்து என்ன பண்ணோம், வாங்கிக்கணும். ஹாப்பி ரைட். அது பத்தாது இல்ல, அது 1 மடங்கு. let me give another 50 rupees. 50 தான் நீ கேட்ட, 100 கொடுத்துட்டேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன். வா முடியல வா, வர வாரம் தருவேன், வர மாசம் தருவேன், அது கொடு, வர வருஷம் கொடுக்கிறேன் கொடு. இல்ல, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்றைக்கே தருவேன். நேற்று ஒரு வீட்டுல ஜெபம் பண்ண போனேன். சிக்கா ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை படுத்துனா, மலரும் பிரியாவும் அழைச்சிட்டு போனாங்க. உண்மையாக அந்த இடத்துல போனதும் அந்த வாலிப பிள்ளை படுத்துனதும் என்னுடைய உள்ளம் உடைஞ்சு போச்சு. 70-80 வயது மதிக்கத்தக்க முதியோர்கள் அப்படி படுத்துனாலே சீக்கிரம் செத்துட்டோன்னு நம்ம சொல்ல மனசு வர்றதில்லை. எங்கப்பா எங்க தாத்தான் ஒரு வாலிப பிள்ளை. ஒரு பக்கம் விதவை தாய் அழுது கொண்டு இருக்கிறாள், இன்னொரு பக்கம் மனைவி போராடி கொண்டு இருக்கிறார். அந்த வாலிப பிள்ளை படுத்து கொண்டு இருக்கிறார். ராத்திரியெல்லாம் பயங்கர போராட்டம், பயங்கர போராட்டம். கடந்த ராத்திரி நான் ஜெபம் பண்ணிட்டு வரும் பொழுதே அந்த தாக்கம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அட்டாக் ஊழியக்காரனாகி என் மேலேயே என்னையே அது தாக்குதுன்னா அந்த குடும்பத்தை அவனை எப்படி தாக்கி வச்சிருக்கும். கடந்த ராத்திரி ஜெபம் பண்ண ஏறத்தாழ 3 மணி இருக்கும். விழிப்பு வந்தது, திரும்பவும் ஜெபம் பண்ண. காலையில ஏஞ்சேன், விழிக்கிறப்பவே ஜெபம் பண்ணி எழுந்திரிச்சேன். எனக்கு தெரில என்ன ரிசல்ட் ஆண்டவர் கொடுக்க போறாரு. நான் சொல்லிட முடியல, அவன் கதை முடிஞ்சிச்சு அவள் தான் அப்படின்னு சொல்ல மனசு இடம் கொடுக்கல. இன்னொரு பக்கம் என் ஆவி போராடி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே
அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? சுகத்தை கொடுக்கணும், ஜீவனை திரும்பி கொடுக்கணும். அவங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வராங்க வரலன்றது ரெண்டாவது பிரச்சனை. முதல் பிரச்சனை இந்த பரிதாபமான ஒரு நிலைமை. அந்த வீட்டில பயங்கரமான பரிதாபமான ஒரு நிலைமை. இந்த நிலைமை மாற வேண்டும். ஜெபிக்கிற நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நேற்று போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். மறுபடியும் தொடர்ந்து ஜெபத்துல அந்த பிள்ளைய கர்த்தர் சுகமாக்க முடியா. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வகையான சிறை அது. 3 மணிக்கு ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தார். ஜெயில இருக்கிறாங்க. அது ஒரு வகையான சிறை, கைது செய்யப்பட்டு இருக்கிற மாதிரி. அசுத்த ஆவி, நோய், வியாதி கைது செய்திருக்கிறது. வறுமை என்கின்ற சிறையில் இருக்கிறார்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு. அவங்க மட்டும் இல்ல, எத்தனை குடும்பங்களுங்க சபையில வியாதியினால பாதிக்கப்பட்டு, வறுமையினால பாதிக்கப்பட்டு, கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு, சமாதானம் இல்லாத நிலைமை. எவ்வளவு சம்பாரிச்சாலும் நிக்கல, பொத்த பையில போட்ட மாதிரி போய்கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையற்ற நிலைமை காணப்படுகிறது. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே, என்னுடைய வார்த்தையை நம்புறவங்களே, கர்த்தருடைய வசனத்தை நம்புறவங்களே, எங்க திரும்புங்க? அரணுக்கு திரும்புங்கள். என்ன பண்ணுவேன்? இந்த நோயினால, இந்த வறுமையினால, இந்த கஷ்டத்தினாலே ஏற்பட்ட நஷ்டம் இருக்குது இல்ல, அதை சரி செய்ய இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சூழ் காற்றுகளோட நடந்து வருவார். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய காருண்யம், 17ஆம் வசனம், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தர்யம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும், புது திராட்சரசம் கன்னியையும் கன்னிகைகளையும் வளர்க்கும். எனக்கு புரியாத ஒரு புதிரா இருக்குது. இதுல என்னன்னா, தானியம் வாலிபரை பரவாயில்ல, திராட்சரசம் யார? அப்போ லேடிஸ் எல்லாம் ஃபுல் கோட்ரஸ்ட் போய் பத்திருந்தோம். அப்படியா? புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. For how great is its goodness. அதாவது நன்மையினுடைய உச்சம் தான், ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் குட்னஸ் தான் காருண்யம் தமிழ்ல. நன்மையினுடைய உச்சம் காருண்யம். அவருடைய சௌந்தர்யம் எவ்வளவு பெரியது. இப்படிப்பட்ட காருண்யத்தினால் கர்த்தர் உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். இப்படிப்பட்ட காருண்யத்தினால் கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார். இப்படிப்பட்ட காருண்யத்தினால் ஆண்டவர் உன்னை வழி நடத்த விரும்புகிறார். என்னைக்கு? இன்றைக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து கர்த்தர் உன்னை வழி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. சின்ன தீர்க்க தரிசன புத்தகத்துல காலையில நான் இதை படித்து கொண்டிருக்கும் பொழுது அதுவும் ஞாபகத்துக்கு வந்தது. அதையும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வெட்டுக்கிளி, பச்சை கிளி, பச்சை புழு, முசுக்கொட்டை பூச்சி, இந்த 4ம் பட்சித்து போட்ட வருஷங்களுக்கு சமானமான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்வாய். நோய் வந்தது, அதனால பணம் விரயமானது, இழந்து போன அந்த பணத்தை கர்த்தர் திரும்ப தருவார். பிரச்சனை வந்தது, சூழ்நிலை வந்தது, வேதனை வந்தது, கண்ணீர், துக்கம், பாடுகள் வந்தது, அதனால ஏற்பட்ட இழப்பு இருக்குதே, அந்த இழப்பை கர்த்தர் திரும்பவும் தருவார், இரட்டிப்பாய் தருவார்.
இழந்து போனதை இரட்டிப்பான நன்மைகளினாலே கர்த்தர் தருவார். வர வருஷம் இல்ல, 2028 இல்ல, 2027 இல்ல, இன்றைக்கே கர்த்தர் அதை உனக்கு தர வல்லவராய் டுடே. ஆனா ஒரே ஒரு விஷயம், சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அந்த பழைய அடிமைதனத்திலே இருக்காத, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு. உன் ஆண்டவர் பக்கம் திரும்பு. ஆண்டவரே என்னை ரட்சியும்னு கேளு. என் மீட்பரே என்னை ரட்சியும்னு கேளு. கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் வருகிற என் ராஜாவே, நீதி உள்ளவரே, ரட்சிக்கிறவரே, தாழ்மை உள்ளவரே, என்னை வந்து ரட்சியும்னு சொல்லு. அதுதான் சொன்னாங்க அவங்க. ஓசன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கம் அண்ட் சேவ் அஸ் நவ். வந்து இப்பொழுது எங்களை ரட்சியும். அர்த்தம் இன்னைக்கு மாறிடுச்சு. ஓசன்னா என்ன சொல்லிட்டோம்? பாட்டுக்கு ஆராதனைக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஓசானா தாவீதின் குமரா, ஓசானா ஓசானா போயிட்டோம். ஓசன்னா என்ன தெரியுமா? கம் அண்ட் சேவ் அஸ் நவ். வந்து இப்பொழுது எங்களை ரட்சியும். அதான் இன்னைக்கு சொன்ன. இதை வச்சுன்னு தான் அவருக்கு ஓசன்னா பிக்ஸ் பண்ணாங்க. இந்த வசனத்தை வச்சுன்னு தான் என்ன, சிறைகளே நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். எப்படி? இரட்டிப்பான நன்மையை தருவேன். எப்போ? இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. உதவி கேட்டுன்னு போறப்போ வழக்கமா நம்ம சொல்லி அனுப்புற பதில் நாளைக்கு பார்க்கலாம், வர வாரம் பார்க்கலாம், வர மாசம், இந்த மாசம் டைட்டு, வர மாசம் பார்க்கலாம், வழக்கமா நாம கேள்விப்படுறது. அது உண்மையா கூட இருக்கலாம். அது அவங்க சூழ்நிலை, உதவி கேட்ட போனவர்கள் உண்மையா கூட இருக்கலாம். ஆனா ஒருத்தர் இருக்கிறார், அவர் இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தர வல்லவராயிருக்கிறார். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தர விரும்புகிறேன். பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க. முழங்கால் படிட்டு உன் வலது கை தலைமையில வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தை கொண்டு என்னோடு இடைப்படுங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கே தாரும். ஒருத்தருக்கு ஒவ்வொரு வகையான இழப்பு.